சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே 2 பாலஸ்தீனிய 11 வயதினரின் மரணம் பரபரப்பு. IDF மீது குற்றச்சாட்டு. 50 தொடக்கம் 100 பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடத்தப்பட்டதாக அச்சம். நைஜீரியாவில் மீண்டும் அச்சுறுத்தல். இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு தயார் லெபனான். IDF பின்வாங்கல். ட்ரம்முடன் மோதிய பின் பதவியை ராஜினாமா செய்து மார்ஜோரி டெய்லர் கிரீன். மெக்சிகோ நகரில் குற்றம் மற்றும் ஊழலுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான போராட்டங்கள். ஈரானின் அணுசக்தி முயற்சிகளில் உதவிய ரஷ்யா. COP30 காலநிலை பேச்சுவார்த்தைகள். புதை வடிவ எரிபொருள் மோதல். ஜம்மு காஷ்மீரில் 131 தீவிர பயங்கரவாதிகள், 45 பேர் வெற்றிகரமாக ஒழிப்பு. இஸ்ரேல் காசா மோதலில் பதற்றம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. சமீபத்திய வன்முறை சம்பவங்களில் 2 பாலஸ்தீனிய 11 வயது இளைஞர்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த பகுதியில் துயரமும் கோபமும் பரவியுள்ளது. குறித்த மரணங்களுக்கு பிறகு வெளியிடப்பட்ட அறிக்கைகளில் உள்ளூர் மக்கள் மற்றும் பாலஸ்தீனிய அமைப்புகள் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் சம்பவத்தின் போது அதிகப்படியான பலத்தை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். அத்துடன் உயிரிழந்தவர்கள் தொடர்பான விவரங்கள் வெளிவந்தவுடன் அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு பேரணிகளில் ஈடுபட்டனர். குடும்பத்தினர் மற்றும் சாட்சிகள் இது தொடர்பாக கூறுகையில், இளைஞர்கள் எந்தவித அச்சுறுத்தலும் ஏற்படாத சூழ்நிலையில் இந்த மரணம் நடந்ததாக கூறுகின்றனர். சம்பவத்தை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் ஜஸ்டிஸ் ஃபார் டீன்ஸ் என்ற ஹேஷ்டேக் வைரலாகி வருகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக சர்வதேச அழுத்தம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்த சம்பவம் பொறுப்புக்குரல் மற்றும் சுயாதீன விசாரணைக்கான புதிய கோரிக்கைகளை தூண்டியுள்ளது. இஸ்ரேல் அதிகாரிகள் சம்பவம் தொடர்பாக உடனடி கருத்துக்களை தெரிவிக்கவில்லை. ஆனால் இதற்கு முன்பு பல முறை தங்கள் நடவடிக்கைகள் பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொள்ளப்பட்டவை என்றும் IDF கூறிக்கொண்டிருக்கின்றது. காசா பகுதி இன்னும் பதட்டத்தில் இருந்த போதும் உள்ளூர் மற்றும் சர்வதேச அமைப்புகள் வன்முறையை தணிக்க அவசர அழைப்புகளை விடுத்துள்ளனர். வடக்கு நைஜீரியாவில் பாதுகாப்பு சூழல் மீண்டும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள ஒரு பள்ளியிலிருந்து 50 முதல் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆயுதமேந்திய துப்பாக்கிதாரிகளால் கடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் நடைபெறும் நேரத்தில் பள்ளியில் வகுப்புகள் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் கல்வி நிறுவனங்களை குறிவைத்து கடந்த சில ஆண்டுகளில் அதிகரித்து வரும் கடத்தல் சம்பவங்களை நினைவூட்டுகின்றது. குறித்த கொள்ளையிடும் கும்பல் பள்ளிகளை அடிக்கடி இலக்காக வைத்து மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பேரம் பேசும் கருவி பயன்படுத்தி வருகின்றனர். இந்த புதிய தாக்குதலை உள்ளூர் குடியிருப்பாளர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் கண்டித்து வருகின்றனர். இது அந்த பகுதியில் கல்வி பெறும் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் பாதுகாப்பு குறித்த கவலைகளை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. நைஜீரிய அரசு இதுவரை சம்பவம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்றையும் வெளியிடவில்லை. ஆனால் முந்தைய சம்பவங்களைப் போல கடத்தப்பட்டவர்களை மீட்க சிறப்பு படையணிகளை அனுப்பும் வாய்ப்பு உள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த சம்பவம் வடக்கு நைஜீரியாவில் தொடர்ச்சியாக நடைபெறும் கொள்ளையர் வன்முறை, பாதுகாப்பின் குறைபாடு மற்றும் கல்விக்கான அச்சுறுத்தல் பற்றிய சர்வதேச கவனத்தை மீண்டும் ஈர்த்துள்ளது. லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் தனது நாட்டின் மீது நடைபெறும் இஸ்ரேலிய தாக்குதலை நிறுத்துவதற்கான ஒப்பந்தத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட லெபனான் தயாராக இருப்பதாக வெள்ளிக்கிழமை அறிவித்ததாக அமெரிக்க செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. தொலைக்காட்சி உரையில் பேசிய அவுன் இது தொடர்பாக கூறுகையில், லெபனான் பிரதேசத்தில் உள்ள 5 காவல் நிலையங்களில் இருந்து இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் பின்வாங்குவது முக்கிய அம்சமாக இருக்கும் என குறிப்பிட்டார். இந்த ஆண்டு பிப்ரவரியில் அந்த புறக்காவல் நிலையங்கள் ஒவ்வொன்றிலும் IDF நிறுவன பணிகளை காலவரையற்ற காலத்திற்கு இருக்கும் என்று கூறியது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு IDF பின்வாங்கும் சூழலில் லெபனான் ராணுவ படைகள் அந்த இடங்களை ஆக்கிரமிக்கப்படும் பகுதிகளில் பதவியேற்பார்கள் என அவர் தெரிவித்தார். அவனின் உரைக்கு சில மணி நேரங்களுக்கு முன் தெற்கு லெபனானில் நடந்த விமான தாக்குதலில் 13 கமாஸ் போராளிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்தது. இதில் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலுக்கான பயிற்சியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு ஜவாத் சிதாவியும் அடங்குகின்றார். IDF பல முறை லெபனானில் செயல்படும் பாலஸ்தீன பிரிவுகளை நிராயுத பாணியாக்குவதாக அறிவித்திருந்தாலும் அது முழுமையாக பெறப்படவில்லை என்று ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அல்லது சர்வதேச சமூகத்தின் ஆதரவு பேச்சுவார்த்தைகளுக்கு கிடைக்குமா என்பதையும் இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு தயாரா என்பதையும் அவன் விளக்கவில்லை என AP அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க குடியரசுக் கட்சியின் காங்கிரஸ் பெண்மணி மார்ஜோரி டெய்லர் கிரீன் டொனால்ட் ட்ரம்புடன் ஏற்பட்டு பகிரங்க மோதலுக்கு பிறகு சமூக ஊடகங்களில் நீண்ட அறிக்கையில் தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். அவரது பதவிக்காலத்தின் கடைசி நாள் ஜனவரி 5 அன்று கூறப்பட்டுள்ளது. கிரீனின் அறிக்கையின்படி தனது அரசியல் வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து தனிப்பட்ட தாக்குதல்கள், மரண அச்சுறுத்தல்கள், சட்ட நடவடிக்கைகள் மற்றும் பொய்களை தாங்கிக் கொள்ள வேண்டிய நிலைமையை அவர் விவரித்து இத்தகைய சூழ்நிலையை எவராலும் தாங்க முடியாதது என குற்றம் சாட்டியுள்ளார். ட்ரம்பின் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் இயக்கத்தின் நீண்டகால வக்கீலான கிரீன் டொனால்ட் ட்ரம்பையும் குடியரசுக் கட்சியினரையும்
மீண்டும் ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்க குடியரசுக் கட்சியினரையும் விட கடினமாக போராடினேன் என்றும் ட்ரம்பின் பிரச்சாரத்திற்கு உதவ தனது சொந்த பணத்தை மில்லியன் கணக்காக செலவிட்டதாகவும் கூறினார். நேற்று ABC நியூஸுக்கு அளித்த பேட்டியில் கிரேனின் ராஜினாமாவை நாட்டிற்கு ஒரு சிறந்த செய்தி என்று ட்ரம்ப் கூறியதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. மெக்சிகோ நகரில் குற்ற செயல்கள் அதிகரித்து ஊழல் பரவலாக பரவுவதால் பொதுமக்கள் பெரும் கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த மோசமாகும் சூழ்நிலையை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் நகரின் முக்கிய வீதிகள் மற்றும் சாலைகளில் இறங்கி தங்கள் விரக்தியையும் கோபத்தையும் வெளிப்படுத்தினர். போராட்டக்காரர்கள் பெரும்பாலும் இளம் மற்றும் நடுத்தர வயது மக்கள், அத்துடன் குடும்பங்களும் இதில் பங்கேற்றனர். அவர்கள் அதிகரித்து வரும் கும்பல் கடத்தல்கள், மரணங்கள், குடிமக்கள் மீது தாக்குதல்கள் மற்றும் பொது பாதுகாப்பில் ஏற்படும் குறைகளை வலியுறுத்தி எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் அவர்கள் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் அரசாங்கத்தின் ஊழல் தொடர்பான புகார்களையும் நீதிமுறை அமைப்பின் செயலற்ற தன்மையும் கண்டித்து சமூக பாதுகாப்பிற்காக முறையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். போராட்டக்காரர்கள் சாலை மறியல், கையொப்ப சேகரிப்பு மற்றும் பதட்டமான பொது நிகழ்வுகளை ஏற்படுத்தி ஊழல் மற்றும் குற்றம் குறைவடைய அரசின் கவனத்தை ஈர்க்க முயன்றனர். இதன் மூலம் மெக்சிகோ நகர மக்கள் அதிகாரிகளுக்கு தெளிவான ஒரு செய்தியை அனுப்பினர். பாதுகாப்பும் நம்பகத்தன்மையும் இல்லாத சமூகம் முற்றிலும் பொது நல்வாழ்வை பாதிக்கின்றது. அதனை தடுக்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமீபத்தில் வெளிவந்த அறிக்கையின்படி ரஷ்யா ஈரானின் அணுசக்தி பணிகளை முன்னேற்ற உதவுகிறது என்பது குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் மேற்கத்திய உளவுத்துறை நிறுவனங்கள் மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு ஆய்வாளர்களிடையே கவலைக்கு காரணமாக உள்ளது. வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் ரஷ்யா வழங்கும் நுட்போதவிகள், உபகரணங்கள் மற்றும் அறிவியல் ஆலோசனைகள் ஈரானின் அணுக்கலங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட ஆய்வு திட்டங்களை மேம்படுத்தக்கூடும் என கூறப்படுகின்றது. இதனால் உலகளாவிய பாதுகாப்பு சூழலில் புதிய சவால்கள் உருவாக்கக்கூடும் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கத்திய நாடுகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் இதனை முறையாக கண்காணித்து ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் விரைவாக முன்னேறுவதால் பரவலான பரபரப்புகள், நாடுகளுக்கு இடையேயான கடுமையான விமர்சனங்கள் மற்றும் இடையீடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளனர். COP30 காலநிலை மாநாட்டில் பங்கேற்கும் நாடுகள் புதை வடிவ எரிபொருளை சுற்றிய மொழி தொடர்பாக கடுமையான கருத்து வெளிப்பாட்டில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக பேச்சுவார்த்தைகள் ஒரு வகையான இடர்பாடுகளை சந்தித்துள்ளன. அதாவது நாடுகள் உடன்படாமல் இருந்தால் சாதகமான தீர்வை எடுப்பதில் சிக்கல் ஏற்படுகின்றது. அதாவது வளர்ந்த நாடுகள் பொதுவாக தங்கள் தொழிற்சாலை மற்றும் ஆற்றல் உற்பத்தி முறைகளை மாற்றி அதிக உமிழ்வை குறைப்பதில் முனைவதாக இருக்கின்றன. ஆனால் வளர்ந்து வரும் நாடுகள் தொழில்துறை மற்றும் ஆற்றல் தேவையை சமாளிக்க குறைவான கட்டுப்பாடுகளை மட்டுமே ஏற்கின்றன. இதனால் பொறுப்பின் பகிர்வு குறித்து கருத்து வேறுபாடு ஏற்படுகின்றது. பல நாடுகள் புதை வடிவ எரிபொருளின் மாற்று ஆற்றல் உத்திகள் தொடர்பான கடுமையான திட்டங்களை முன்வைக்கின்றன. சில நாடுகள் விரைவாக மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஆற்றலுக்கு செல்ல விரும்புகின்றன. மற்றவை தற்போதைய எரிபொருள் அமைப்புகளை மாற்றுவதை மெதுவாக செயல்படுகின்றன. அதாவது பங்கேற்பு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார, சமூக மற்றும் தொழில்துறை வேறுபாடுகள் கருத்து மோதலுக்கு காரணமாகின்றன. வளமான நாடுகள் அதிக உமிழ்வு குறைவு நடவடிக்கைகளுக்கு தயாராக இருக்கும் போது குறைந்த வளம் கொண்ட நாடுகள் இதை சரியாக ஏற்க முடியாமல் பதற்றத்தை உருவாக்குகின்றன. இதனால் COP30 மாநாட்டின் முடிவு உலகளாவிய உமிழ்வு குறைப்பு முயற்சிகள் மற்றும் காலநிலை நடவடிக்கைகளின் செயல்திறனை தாமதமாக்கும் அபாயத்தில் உள்ளது. இதன் மூலம் உலக நாடுகளிடையே நீண்டகால திட்டங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் உருவாக்குவதில் சிக்கல் காணப்படுகின்றது. ஜம்மு காஷ்மீரில் தற்போது சுமார் 131 தீவிர பயங்கரவாதிகள் உள்ளனர். அவர்களில் 122 பேர் பாகிஸ்தானியர்கள், மீதி 9 பேர் உள்ளூர் பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் என பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த ஆண்டு இதுவரை 45 பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் வெற்றிகரமாக ஒழிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு படையினருக்கு வெள்ளைக்காலர் சுற்றுச்சூழல் அமைப்பை அகற்றுவது மிக முக்கியமான முன்னுரிமையாகும். இந்த அமைப்பில் பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் பின்புல ஆதரவு செய்பவர்கள் அடங்கியுள்ளனர். அவர்கள் தலிபான்கள், ஆட்சேர்ப்பு மற்றும் நிதியுதவி போன்ற கீழ்த்தர செயல்களை ரகசியமாக பராமரிக்கின்றனர். உளவுத்துறை தகவலின்படி 2024 ஆண்டில் 61 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இதில் 45 பேர் உள்நாட்டிலும் 16 பேர் கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகிலும் இருந்தனர். இதில் 21 பேர் பாகிஸ்தானியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 9 பேர் மட்டுமே உள்ளூர் பயிற்சி பெற்று பயங்கரவாதிகள் உள்ளனர். இது பயங்கரவாத அமைப்புகளில் உள்ளூர் இளைஞர்களை ஈர்க்கும் செயல்பாட்டில் குறைவாக இருப்பதை காட்டுகின்றது. பயங்கரவாத அமைப்புகள் இளைஞர்களை தீவிரமாக்க முயற்சித்து சிலரை தற்கொலை குண்டுதாரிகளாக பயன்படுத்த முயல்கின்றன. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.